நீதிபதிகள் சொல்றாங்க அது ஆகம விதிப்படி அது தப்பு, அங்க ஏத்தக்கூடாது, மலை உச்சியில் ஏத்தக்கூடாதுன்றத நிரூபிக்கல இவங்க அப்படின்னு. இது நல்ல கேள்வி. அப்படி சொல்லியிருக்காங்க தீர்ப்புல. இதுக்கு சில உதாரணங்கள் சொல்ல முடியும். கொஞ்சம் நீதிபதிகள் ரொம்ப வருத்தப்படுவாங்க. அது கண்டெம்ட் மாதிரி போகும். இப்போ தேவஸ்தானம் 2 பேர் போகலாம் அப்படின்னு வந்து ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் பக்தர்கள் அங்கே போகக்கூடாதா, மலையே எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அடுத்தது. இதெல்லாம் ஏற்கனவே எழுப்பியிருக்காங்க. நான் கற்பனையா சொல்லலை. சிக்கந்தர் பாஷா இங்கே ஒன்றும் புதைக்கப்படலை, அதனால இங்கேருந்து அதை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு புனிதமான இடத்தில் மேலே புதைச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து தீட்டான காரியம் என்ற பொருள்பட ஜிஆர் சாமிநாதன் தீர்ப்பு. இப்போ ராமரவிக்குமார் வந்து இங்கே கொளுத்தணும்ன்றார். இன்னொரு சோம சிவகுமார் இல்லை ஏதாவது ஒரு கிருஷ்ணகுமார் அவர் வந்து திருப்பரங்குன்றத்தில் ஒரு சுடுகாடு இருக்குன்னு, இது சிவனுக்கு புனிதமான இடம் சுடுகாடு, அங்க ஒரு விளக்கு ஏற்றணும் அப்படின்னு அவர் சொன்னாக்கா அப்ப நீதிபதி என்ன கேட்பாரு? இங்க ஏற்றக்கூடாதுன்றதுக்கு ஆகமத்தில் எதுனா இருக்கான்னு கேட்பாரு. சுடுகாடுன்னு சொன்னா இவங்க உடனே டென்ஷன் ஆயிடுவாங்க. ரகுபதி வேற சொல்லியிருக்காரு, பணத்தை வந்து சுடுகாடு தான் நினைப்பாங்க, அதான மரபுன்னு அப்படி ஒப்பிட்டது வந்து பலருக்கு வந்து அது பிரச்சனையா இருக்கு. அண்ணாமலை கூட ஏங்க என்ன தப்பான ஒப்பீடு பண்ணி கேட்கிற இடமே தப்பான இடம். கேட்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் பாயை வந்து பாடியை போச்சிருக்கிறான். அது இடம் உனக்கு ஓகே, என்ன பாயோட 7.5 இருக்கணும் உனக்கு. சீமான் அவர்கள்கிட்ட கூட இது சம்பந்தமா தீர்ப்பு குறித்து கேட்கும்போது மேல்முறையீடு எதுக்கு, ஏத்த சொன்னா ஏத்திரவன் தானே, அது நானே வந்து முருகன் இந்த விஷயங்கள்ல எவ்வளவு போராடி இருக்கிறேன், இதேத்தவன் தானே அப்படின்னு இருக்காங்க. மீனா கந்தசாமி அவங்க இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு அமைச்சர் பேசுறது ரொம்ப அரகண்ட், தமிழர் மரபு இதுக்கு எதிராக வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழனை இந்துவை மிக்ஸ் பண்றது இந்த வேலையை சீமான் செய்யறாரு. மீனா கந்தசாமி எதுக்கு செய்யறாங்கன்னு எனக்கு தெரியல. கார்த்திகேயன் என்ற கடவுளை அவர்கள் எப்படி கருதுகிறார்? இதுக்கு மிருச்சகடிகம் என்ற ஒரு நாடகம் சான்ஸ்கிரிட் 6ஆம் 7ஆம் நூற்றாண்டு நினைக்கிறேன். அந்த நாடகத்துல ஒரு பிராமின் கேரக்டர் அவன் திருடன் ஆயிடும். திருட போகும்போது வீட்டுக்கு கண்ணம் வைக்கும் போது அவன் வந்து திருடர்களின் குலதெய்வமாகிய கார்த்திகேயனை வணங்குகிறேன் அப்படின்னு அதுல. அப்ப முருகன் திருடர்களின் கடவுளானது எப்படி? தீபத்தூண் என்று சொல்லப்படும் அந்த கல் நிற்கும் இடம் எங்களுக்கு சொந்தம் என்று முதல் முறையாக விஷமத்தனமான ஒரு வாதத்தை சக்போர்டு வைக்கிறது என்று இந்த தீர்ப்பு சொல்லுது. இப்படி சொல்லியிருக்கிறது தான் பிரச்சனைக்குரியதா எனக்கு தெரியுது. ஏனென்றால் வணக்கம். இன்ற நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் மருதையன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம். ஓகே, திருப்பரங்குன்றம் மலை உச்சியில தீபம் ஏற்றுறது தொடர்பான 2 நீதிபதிகளோட தீர்ப்பு வந்து நேற்று முந்திரி வந்து வெளியிட்டிருந்தாங்க. நீதிபதி ஜெயச்சந்திரன் மற்றும் ராமகிருஷ்ணன் 2 பேர் நீதிபதியோட தீர்ப்பு. அதில் மலை உச்சி மேலே தீபம் ஏற்றுறது சரி, அது மரபாகவும் இருந்திருக்குது, தேவஸ்தானம் அதுக்கான ஏற்பாடு செய்யணும், தேவஸ்தான நபர்கள் அவங்க மட்டும் போய் ஏற்றினா போதும், வெளிநபர்களை அனுமதிக்க கூடாது அப்படின்ற தீர்ப்பு தான் அது சரியா தப்பா அப்படின்னு அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அதை ஸ்டேட்டை பத்தி சில விமர்சனங்கள் வந்து அந்த தீர்ப்புல கொண்டு வரப்பட்டது. அதுதான் முக்கியமா பார்க்க வேண்டியதான் நான் நினைக்கிறேன். இதை கொண்டு வரதுனால 2 தரப்பினரையே பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு தேவையில்லாத அபத்தமான ஒரு பயத்தை வந்து ஸ்டேட் வந்து வெளிப்படுத்திருச்சு. இதை 2 சம்பந்தப்பட்ட 2 பிரிவினரையே கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை மூலியமாவே சுகமா முடிச்சிருக்க முடியும், ஆனா அது செய்யல அப்படின்னு மட்டும் சொல்லாம இன்னும் அடக்கிட்டே போறாங்க. அதை வந்து அந்த 2 சமூகத்தோட பகைமையை வந்து விரும்புறாங்க. வெளியில இருக்கிற நடுநிலைன்னு பேசிட்டு இருக்கிறவங்க, இதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள், இவங்கெல்லாம் இந்த பகைமையை நீடிக்கணும்னு சொல்லி வேலை பார்க்குறாங்க. இப்படி இதெல்லாம் தான் பெரிய டேமேஜை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இல்லைன்னா முதலே பேச்சுவார்த்தை மூலியமே சுகமா முடிச்சிருக்கலாம்னு சொல்றாங்களே, அது அப்படி நடந்துருக்கக்கூடியதா? இல்லை, நீதிபதிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட வழக்குல எது சரி தப்பு அப்படின்னு தீர்ப்பு வழங்கலாம். இப்போ இந்த அப்பீலில் வந்து அவங்களுக்கு முன்னால் வைத்திருந்த விஷயத்துக்கு அப்பாற்பட்டு போய் இப்போ லா அண்ட் ஆர்டர்ன்ற காரணம் சொன்னது சரியா தப்பா என்பதன் மேலே அவர்கள் தீர்ப்பு சொல்வதற்கு அங்கே உட்காரல. அது மாதிரி ஒரு பெட்டிஷன் அங்கே வரல. அதை பற்றி பேசுவதற்கு நீதிபதிகளுக்கு அவசியமே கிடையாது. அப்படி பேசணும் அப்படின்னு போனாக்கா அந்த லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் நிலவியதா என்பது பற்றிய தரவுகளை கேட்டு அந்த தரவுகளில் திருப்தி அடையவில்லை என்றால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று நீங்கள் சொல்வதற்கு உரிய தரவுகள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். அந்த கட்டத்துக்கே போவானா பேச்சுவார்த்தையிலே முடிச்சிருக்க முடியும்ன்றாங்களே, அது விரும்பல, அரசுக்கு அப்படி ஒரு நோக்கம் இருக்குன்றாங்க. இல்லை, அதான் ஃபேக்ட்ஸுக்குள்ளேயே போகாம அரசின் நோக்கத்தை பத்தி இவங்க சொல்றாங்க. லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ற பொறுப்பு ஹைகோர்ட் ஜட்ஜுக்கிட்ட இன்னும் விடலன்னு நினைக்கிறேன். லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்றது அரசு நிர்வாகம் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசிடமும் அந்த அரசாங்கத்தால் இயக்கப்படுகின்ற போலீஸு, நிர்வாகத்துறை, ரெவென்யூ அதிகாரிகளிடம்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீதிபதிகள் ஒருவேளை அந்த அதிகாரமும் தங்களுக்கு வேணும், அல்லது தாங்களே நாட்டை நடத்தலாம்னு நினைக்கிற மாதிரி தெரியுது எனக்கு அதை பார்த்தாக்க, அவர் சொல்லியிருக்கிறத பார்த்தா. இப்போது வைகோ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். என்ன ரத்த ஆறு ஓட வேண்டும் என்று நீதிபதிகள் விரும்புகிறார்களா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காராம். இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், 2 சமூகங்களுக்கிடையே மோதல் வரும், அதனால் இந்த விளக்கு ஏற்ற முடியாதுன்னு யார் சொன்னாங்க? எங்கே சொன்னாங்க?
அது நீதிபதியோட கற்பனை. அரசு சொன்னது லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் இருக்குது. லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் இருந்தது, எல்லாரும் கண் முன்னால பார்த்தோம். எல்லார் கண் முன்னாலேயும் ஜிஆர் சாமிநாதனுடைய தீர்ப்பு வந்து ராம ரவிக்குமார் சிஐஎஸ்எஃப் காரர்களோடு இங்கே வந்து சேருவதற்கு முன்னாலேயே நூற்றுக்கணக்கானவர்கள், நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பிரமுகர்கள், பிஜேபி காரங்க ஆட்கள் திரண்டது உண்மையா இல்லையா? அவங்க தடையரண்களை உடைத்து கொண்டு தாண்டி மலை மேலே ஓடுவது போனாங்களா இல்லையா? சிலர் மலை மேலேயே ஓடினாங்களா இல்லையா? சிலர் போலீஸை தாக்கி மண்டையை உடைச்சாங்களா இல்லையா? இதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு நீதிபதிகள் நினைக்கிறார்கள். அதனால தான் சொல்கிறேன், நீதிபதிகள் சட்டம் ஒழுங்கை பேணும் அதிகாரத்தையும் கையில் எடுத்துக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியுது. இன்னும் நம்ம முன்னாள் மறைந்த அமைச்சர் அருண்ஜேட்லியுடைய மொழியில் சொன்னால் இது எப்படி இருக்குதுன்னா, த டைரனி ஆஃப் த அன்எலெக்டட். ஓகே, என்ஜேஏசி தீர்ப்புக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்த போது அவர் உச்சநீதிமன்றத்தை அப்படி தான் சொன்னார். அதனால் இது ஏன் வார்த்தை இல்லை, அருண்ஜேட்லி நீதிபதிகளை பற்றி சொன்னது. அதனால் இப்போ இவங்க இல்லாத ஒரு குற்றத்தை மாநில அரசு, காவல்துறை சொல்லாத ஒன்றை அவங்க வாயில் போட்டு அதுக்கு மேலே பேசிட்டு போகிறாங்க. ஒன்று இந்து முஸ்லீம் பிரச்சனை வரும்னு அவங்க சொல்லலை, நம்பர் 1. சொல்லாத போது இந்து முஸ்லீமிடையே நல்லிணக்கம் ஏற்படுவதை நீங்கள் விரும்பவில்லை அப்படின்னாக்கா எந்த ஆதாரத்தில் இப்படி ஒரு அவதூறை நீதிபதிகள் தீர்ப்பில் எழுதுகிறார்கள்? அப்போ இதுக்கு என்ன பொருள்? ஜிஆர் சாமிநாதன் தீர்ப்பு கொடுத்த போது அவர் வழக்கறிஞர் விகாஸ் சிங் அந்த வழக்கை வாதாடிய போது இந்த நீதிபதி தேர்தல் நிற்க விரும்புகிறாரான்னு கேட்டிருந்தார். உடனே அதை எங்களை புண்படுத்தி விட்டதுன்னா, இப்போ இந்த பெஞ்ச் பேசுறதெல்லாம் எப்படி இருக்குது? விகாஸ் சிங் சொன்னது தப்புன்னு தெரியுது அதுல இருந்து. அப்போ நீதிபதிகள் பேசுவது என்ன? அரசியல் தான் பேசுறாங்க, வேற என்ன பேசுகிறார்கள்? அரசு வந்து எங்கேயும் வந்து இந்த ரெண்டு சமூகத்துக்குள்ள வந்து பிரச்சனை வந்துடும் அரசு சொல்ல, அது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ தான் சொல்லுச்சு. ஆனா அங்க ஒரு தர்கா இருக்கு, தர்காக பத்தில தான் இவங்க ஏத்தணும்னு சொல்ற இடமும் இருக்குது. அப்போ ரெண்டு சமூகத்துக்கான பிரச்சனையை எடுத்துக்க முடியாது அப்படியே? இல்லை, நான் ஒரு நிமிஷம் இந்த வழக்கை பற்றி பேசும்போது திரும்ப அங்கே ஒரு தர்கா இருக்கு என்ற காரணத்தினாலேயே இப்போ விளக்கேற்றுவதை தர்காக்காரங்க தான் தடுக்கிறாங்க மாதிரியும், அதை தர்காக்காரங்களை தாஜா பண்ணுறதுக்காக தமிழ்நாடு அரசு, இந்து விரோத திமுக அரசு அவங்க சொல்கிற மாதிரி அவங்க வந்து முஸ்லீமுக்கு ஆதரவாக செயல்படுது. இந்த சித்திரத்தை தான் இவர்கள் உருவாக்க விரும்புகிறார்கள். சில வேளையில் என்ன சொல்றாங்கன்னா, முஸ்லீமே அப்ஜெக்ட் பண்ணல, நீங்க எதுக்கு அப்ஜெக்ட் பண்றீங்க? பேச்சுவார்த்தைக்கு ரெடின்றாங்க. திரும்ப இது எங்க வருதுன்னா, இந்த பைனரி, இந்த இந்து வர்சஸ் முஸ்லீம் அப்படின்னு ஒன்று இருக்கிறதா கற்பனையா அவங்க சொல்றாங்க. நான் இந்த பிரச்சனையை வந்து இது அடிப்படையிலேயே இந்த வழக்கின் உண்மையான விவரங்களிலிருந்து இது திசை திருப்புகிறது. நான் இப்படி ஒன்று சொல்றேன், தர்கான்னு ஒன்று அங்கே இல்லை. தர்கா இல்லைன்னு வச்சுருங்க, திருப்பரங்குன்ற மலை தான் இருக்குது. மலையில் உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கு இல்லையா, சன்னதிக்கு மேலே இருக்கிற அங்கே அந்த தீபத்தூணில் ஏற்றிட்டு இருக்கிறாங்க. இப்போ ராம ரவிக்குமார்னு ஒருத்தர் வர்றாரு, வந்து இந்த உச்சியில் இடம் காலியாக தானே இருக்குது, இது வந்து பாதி இடத்துல நீங்கள் ஏற்றுறீங்க, உச்சியில் தான் ஏற்றணும், அங்கே ஏற்றுனா என்ன தீபத்தை அப்படின்னு கேட்குறாரு. திரும்ப சொல்கிறேன், தர்கான்னு ஒன்று இல்லைன்னு மறந்துடுங்க அப்படின்னு வந்து அவர் கேட்குறாரு. கேட்டாக்கா சரி, அந்த இடம் காலியாக தானே இருக்குது, அங்கே ஏற்றுனா என்ன அப்படின்னு நீதிபதிகள் சொல்கிறாங்க. அப்படி தானே? அப்படி தானே? அப்படி ஏற்ற முடியுமான்றதான் என்னுடைய கேள்வி. இந்த நாட்டில் திருப்பரங்குன்றம் மட்டும் மலை இல்லை, சபரிமலைன்னு ஒரு ஃபேமஸான மலை இருக்குது, கோடிக்கணக்கான பேர் அதுக்கு போகிறாங்க. அந்த சபரிமலையில் மகர தீபம், மகர ஜோதி வந்து ஏற்றப்படுது. இப்போ நான் இந்த திருப்பரங்குன்றம் மாதிரி ராம ரவிக்குமார் மாதிரி யாராவது சோம சிவகுமார்னு ஒருத்தர் ஒரு பெட்டிஷன் போட்டு, மகர ஜோதி அங்கே தான் கொளுத்தணுமா, பக்கத்தில் ஒரு குன்று இருக்கு, அங்கே 2வது ஜோதி ஒன்று கொளுத்துங்க அப்படின்னு கேட்குறாருன்னு வச்சுக்குவோம். கேட்கலாமா கூடாதா? கேட்கலாம். சரி, இப்போ நம்ம திருவண்ணாமலை இருக்குது, திருவண்ணாமலையிலேயும் இந்த தீபம், அண்ணாமலை தீபம், லட்சக்கணக்கான பேர் போகிறாங்க. அங்கே வந்து இன்னொரு இடத்துல ஒரே இடத்துல கூட்டம் சேருது, பக்கத்தில் இந்த குன்றுல இன்னொரு இடத்துல வந்து தீபம் ஏற்றலாம்ல அப்படின்னு கேட்கலாமா கூடாதா? கேட்கலாம். அப்போ கேட்டால் நீதிமன்றம் என்ன சொல்லணும்? சரி, அவர் கேட்குறாருல, அங்கே ஏற்றுங்க, ஃப்ரீயாக தானே இருக்கு இடம், அங்கே ஒன்று ஏற்றுங்க அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுமா? இதான் என்னுடைய கேள்வி. திரும்ப சொல்கிறேன், தர்காவை மறந்துடுங்க. இப்போ கேள்வி, தேவஸ்தானம் என்ன சொல்லுகிறது என்றால், இதுதான் மரபு. எங்க இந்த உச்சி பிள்ளையார் அந்த கோயிலை சேர்ந்த ஸ்தானிக பட்டர்கள், வாரிசு பட்டர்கள், ராஜா பட்டர்ன்றவரும் பிச்சை குருக்கள் என்பவரும், தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில் எல்லாத்துக்கும் குடமுழுக்கு செய்பவர், ஆகம விற்பனர் என்று கருதப்படுபவர், அறநிலையத்துறை இவங்களை என்கேஜ் பண்ணி தான் எல்லாம் பண்ணுது. 2 பேரும் எழுதி கொடுத்துருக்குறாங்க, இந்த இடம் தான் பாரம்பரியமா தீபம் ஏற்றும் இடம், வேற இடத்துல ஏற்ற முடியாது
அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த திருப்பரங்குன்றம் ஆகட்டும், சபரிமலை ஆகட்டும், திருவண்ணாமலை ஆகட்டும், எந்த இடமா இருக்கட்டும், தீபம் ஏற்றுவது மட்டும் இல்லை, பல மரபுகள், கோயில் மரபு இருக்குது. இப்போ ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதனுடைய கமிஷனரோ இந்த அரசாங்கமோ சேகர் பாபுவோ யாரோ இந்த வழிபாட்டு விவகாரங்கள் எதுலேயுமே தலையிட முடியாது. இதை நிர்வாகம் செய்வது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. அப்போ வழிபாடு என்பது என்ன மரபு பின்பற்றப்படுகிறதோ அந்த மரபின் அடிப்படையில் செய்யப்படுது. இப்போ அந்த மரபை பின்பற்றுகின்ற வழிபாடுகளை செய்கின்ற அர்ச்சகர்கள் இது மரபு அல்லன்னு சொல்றாங்க. இல்ல அதாவது நீதிபதிகள் சொல்றாங்க அது ஆகம விதிப்படி அது தப்பு, அங்க ஏத்தக்கூடாது, மலை உச்சியில ஏத்தக்கூடாதுன்றத நிரூபிக்கல இவங்க அப்படின்னு சொல்றாங்க. இது நல்ல கேள்வி. அப்படி சொல்லியிருக்காங்க தீர்ப்புல. அதை ஒன்றும் அங்கே ஏற்றக்கூடாதுன்னு நிரூபிக்கல. இதுக்கு சில உதாரணங்கள் சொல்ல முடியும். கொஞ்சம் நீதிபதிகள் ரொம்ப வருத்தப்படுவாங்க, அது கண்டெம்ட் மாதிரி போகுன்றதுனால நான் அது மாதிரி சொல்லலை. இந்த வாத முறை இப்போ ராம ரவிக்குமார்னு ஒருத்தர் வழக்கு போடுறாரு. வழக்கு போட்டு இந்த இடத்துல விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்றாரு. அது ஜிஆர் சாமிநாதன் இது தீபத்தூண், நான் நேராக போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இது தீபத்தூண் என்பது மட்டுமல்ல, மரபாக இங்கே தான் ஏற்றப்பட்டது, சும்மாவா வச்சிருக்கிறாங்க அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்காரு. அப்போ அங்கே மரபாக ஏற்றப்பட்டு வந்தது. அதுக்கப்புறம் வெள்ளைக்காரங்காலத்திலே இப்போ நிறுத்திட்டாங்க. இந்த கதையெல்லாம் சொல்றாங்க. அப்போ இதுக்கெல்லாம் எவிடன்ஸ் ப்ரூஃப் தர வேண்டியது யார்? யார் ஏத்தனான்னு சொன்னாங்க, யார் கேட்குறா, யார் இது கோரிக்கையை முன் வைக்கிறாங்களோ அவங்க தானே கொடுக்கணும். அது உண்டா இல்லையா? அவங்க கொடுத்துருக்காங்களா? இல்லை, இது வரைக்கும் கொடுக்கல. இது முதல் முறையாக வரல. இதற்கு முன்னால நீதிபதி வேணுகோபால் என்பவர்கிட்ட 2014 இந்த வழக்கு வரும்போது வேற ஒருத்தர் வழக்கு போடுறாரு. அவர் பேர் சுப்பிரமணியமா என்னன்னு நினைக்கிறேன், ஒரு இந்து அமைப்பு சேர்ந்தவர் தான், வக்கீல். அவர் என்ன சொல்றாரு, இங்கே ஏத்துறீங்களே இந்த இடம் நீத்தாருக்கு சடங்கு செய்யறதுக்காக மோட்ச தீபம் போடுறது, இது ஆகாது. அதனால விளக்க தூணை சொல்லல, அவரு மலை உச்சியில தான் ஏத்தணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ வேணுகோபால் என்ன கேட்கிறாருன்னா, நீ சொல்றதுக்கு என்ன எவிடன்ஸ்ன்னு கேட்கிறாரு. இந்த இடத்துல தீபம் போடணும், புண்ணியவான்கள் தீபம் ஏற்றும் இடம் அப்படின்னு அந்த கல்வெட்டுல இருக்குது. பட்டர்கள் சொல்றாங்க, எங்க முன்னோர்கள் இங்கே தான் ஏற்றினதா சொல்லியிருக்கிறாங்க, எங்க அப்பா தாத்தாலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுக்கு அப்படி ஒரு எவிடன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல ஏற்றப்பட்டது என்பதற்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு வேணுகோபால் கேட்கிறாரு. எவிடன்ஸ் இல்லை என்று சொல்லி நிராகரிக்கிறார். அதுக்கு பிறகு பெஞ்ச் அதை அப்போல்டு பண்ணுது. அதற்கு பின்னால் வந்த பெஞ்ச். இப்போ இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஏற்றக்கூடாதுன்றதுக்கு ஒன்ட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு, ஆகமத்தில் என்ன இருக்கு காட்டுன்னு நீதிபதி கேட்குறாரு. இதெல்லாம் எந்த ஒரு நியாயம்னு எனக்கு தெரியல. ஒரு கோயிலில் என்ன வழிபாட்டு முறை என்ன அப்படின்றத அந்த கோயிலினுடைய அர்ச்சகர்கள் அவங்க சொல்றதான் பின்பற்றணும் அப்படின்னு நீதிமன்றம் பல தீர்ப்புகளில் சொல்லியிருக்குது. அது மத சம்பிரதாயம் பற்றியது அப்படின்னு. இப்போ ராமரவிக்குமார் இங்கே கொளுத்தணுன்றாரு. இன்னொரு சோம சிவகுமார் இல்லை ஏதாவது ஒரு கிருஷ்ணகுமார், அவர் திருப்பரங்குன்றத்தில் ஒரு சுடுகாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது சிவனுக்கு புனிதமான இடம் சுடுகாடு, அங்கே ஒரு விளக்கு ஏற்றணும் அப்படின்னு அவர் சொன்னாக்கா, அப்போ நீதிபதி என்ன கேட்பாரு, இங்கே ஏற்றக்கூடாதுன்றதுக்கு ஆகமத்தில் எதுனா இருக்கான்னு கேட்பாரா? சுடுகாடுன்னு சொன்னால் இவங்க உடனே டென்ஷன் ஆகிடுவாங்க. இந்த ரகுபதி வேற சொல்லியிருக்காரு, அமைச்சர் சொல்லி, ஆமாம் சுடுகாட்டில் தான் இருக்கணும், அது மாதிரி சொன்ன உள்ள இடத்துல தான், அதுக்குன்னு உள்ள இடத்துல தான் அதை செய்யணும். இல்லை அவர் தப்பான ஒப்பீடு இல்லையா? இதுக்கு பணத்தை சுடுகாட்டில் தான் நினைப்பாங்க, அதான மரபுன்னு அப்படின்னு ஒப்பிட்டது பலருக்கு அது பிரச்சனையா இருக்குது. அண்ணாமலை கூட ஏங்க என்ன தப்பான ஒப்பீடு? இப்போ நீ கேட்குற இடமே தப்பான இடம். நீ கேட்குற இடத்துக்கு பக்கத்துல தான் பாய் பாடியை போச்சிருக்கிறான். அது இடம் உனக்கு ஓகே, ஏன்னா பாயோட 7.5 இருக்கணும் உனக்கு, அதுக்கு சௌரியமா இருக்கு, அதனால இது ஓகே உனக்கு. சுடுகாடுன்னு சொன்னா உனக்கு பிரச்சனை, இடுகாடுன்னா ஓகேயா? என்னடா பேசுறீங்க, இது என்ன நியாயம் இது? அதனால இப்படி கேட்குற இடத்துலலாம் ஏற்ற முடியாது, அப்புறம் அங்கேயே ஏற்றக்கூடாதுன்றதுக்கு நீங்க விளக்கம் சொல்லுங்க அப்படின்னா இது எந்த ஒரு நியாயத்திலையும் வராது. அந்த மாதிரி நீதிமன்றம் பேசுவது ரொம்ப மரியாதையாக சொன்னாக்கா வியப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு வழக்கை விசாரிக்கும் போது 2 அம்சங்கள் இருக்குது. அதில் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட், கொஸ்டின் ஆஃப் லா. ஒன்று ஃபேக்ட் பற்றியது, விவரம் இருக்கா உங்கள்கிட்ட, இது தீபத்தூன்னு சொல்றதுக்கு ப்ரூஃப் இல்லை. அதுக்கு அந்த ரவிக்குமார் கொடுத்த ப்ரூஃப் எதுன்னா ஏற்கனவே ஏற்றுற இடத்துக்கான கொடுத்துருக்காரு. இதுக்கு ப்ரூஃப் கொடுக்கல. அது கொஸ்டின் ஆஃப் ஃபேக்டில் போயிடுச்சு. கொஸ்டின் ஆஃப் ஃபேக்டுக்குள்ளே இன்னொன்று என்ன வருது, மரபு பற்றிய தரவுகள், அது எதனா இருக்கா? அதுவும் இல்லை, முடிஞ்சு போச்சு. கொஸ்டின் ஆஃப் லா அப்படின்னு அடுத்தது இருக்கு. கொஸ்டின் ஆஃப் லா என்பது என்ன? சட்டப்படியானது. சட்டப்படியானது என்ன? 2 அம்சங்கள் இருக்கு கொஸ்டின் ஆஃப் லாவில். ஒன்று
ஆர்டிகிள் 25 வழங்குகின்ற உரிமை, மத வழிபாட்டு உரிமை இருக்கு இல்லையா? ஓகே, அதில் வந்து எசென்ஷியல் ரிலிஜியஸ் ப்ராக்டிஸ், இஆர்பின்னு சொல்கிறது. அந்த எசென்ஷியல் ரிலிஜியஸ் ப்ராக்டிஸ் என்பதற்கு இந்த மரபு இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, அதை வச்சு தான் வந்து அதை முடிவு பண்ணுறது. இப்படி ஒரு மரபு இருந்தது அப்படின்னாக்கா அதை வந்து அவங்க சொல்லணும். யாரோ ஒருத்தர், ஒரு பக்தர் போகிறவர் வர்றவர் எல்லாரும் வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னா அந்த மாதிரிலாம் செய்கிறது சாத்தியம் இல்லை. சட்டம் அதை வந்து அனுமதிக்கவில்லை. சரிதானா? ஓகே. இல்லை, ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு பக்தரோட வழிபாட்டு உரிமையை மறுக்கிறது தான் இந்த அப்பீலே, மேல்முறையீடே வந்து இல்லை வழிபாட்டு உரிமை. இப்போ நான் இது வந்து நிறைய கேட்கலாங்க. வழிபாட்டு உரிமை அப்படின்னா வழிபாட்டு முறைகள் இருக்குல்ல, அதை யார் தீர்மானிப்பது? பக்தரா? இல்லை இல்லை, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது வழிபாட்டு முறை பற்றி. ஓகே, இது வழிபடும் உரிமை. வழிபடும் உரிமைன்னா இப்போ தீபம் ஏற்றினாங்க, இல்லை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து பார்த்துட்டு தான் போனாங்க. அவங்க யாரும் கேட்கல. ரவிக்குமார்னு யாரோ ஒரு ஆள் வர்றாரு, அவர் வந்து எனக்கு இங்கே அதான் நான் தான் கேட்குறேங்க, இன்னொரு 10 பேர் வந்து 10 இடத்துல ஏற்ற சொன்னா அதுவும் வழிபாட்டு உரிமையில வருமானு நான் கேட்குறேன். ஓகே, அந்த பொருள் வழிபாட்டு உரிமை, வழிபடும் உரிமை பொருள் தெரியாம பேசியிருக்கிறாங்களா இல்லை ட்விஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க? ட்விஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த மரபு பற்றிய விஷயம் இருக்கு இல்லையா, மரபாவது வெங்காயமாவது நீ தான் ப்ரூவ் பண்ணணும். நீதிபதி பிரமாதமா சொல்லியிருக்காரு, உண்மையிலே பாராட்டுறாங்க. அதை வந்து இப்போ அனைத்து சாதி அர்ச்சகருக்கு அப்ளை பண்ணுவோம். அனைத்து சாதி அர்ச்சகர்ல இந்த சிங்கிள் ஜட்ஜ் ஜிஆர் சாமிநாதன் இருக்காருல்ல, வயலூர் முருகப்பெருமான் கோயிலில் 2 சூத்திரர்கள் இந்த நம்ம அனைத்து சாதி அர்ச்சகர் திட்டத்தின் கீழ் பார்ப்பனர் அல்லாத 2 பேர் வந்து அர்ச்சகராக நியமிக்கப்பட்டாங்க. அந்த பார்ப்பன அர்ச்சகர்களின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் 2 பேர் வந்து பெட்டிஷன் போட்டாங்க. பாரத்வாஜ கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் தான் நீங்கள் அர்ச்சகராக இருக்க முடியும், இவங்க அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, அதனால இவங்களை நீக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பெட்டிஷன் போடுறாங்க. ஜிஆர் சாமிநாதன் தான் விசாரணைக்கு வருது. ஜிஆர் சாமிநாதன் விசாரிக்கிறார். இது ஏற்கனவே பல முறை பேசியது, இந்த இடத்துல பொருத்தன்றதுனால ரிப்பீட் பண்ணுறாங்க. விசாரிக்கும் போது இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. சொல்லும்போது இந்த பக்கம் அந்த பார்ப்பனர் அல்லாத அர்ச்சகர்களுக்கு வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அப்பியறாரு. அவர் என்ன சொல்றாரு, எங்க பையங்க பிரபு ஜெயபால் இந்த 2 பேர் இவங்களும் பாரத்வாஜ கோத்திரம் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. எப்படி சொல்றீங்கன்னு கேட்கிறாரு நீதிபதி. எப்படி சொல்றீங்கன்னா அவங்க எப்படி சொல்றாங்களோ அப்படிதான் சொல்றோம். அவங்க எப்படி சொல்றாங்க, அவங்க அப்பாவோ அவங்க தாத்தாவோ நாமெல்லாம் பாரத்வாஜ கோத்திரம்னு சொல்லியிருப்பாங்க, பிரபு ஜெயபால் அப்பாவோ அது மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்ன உடனே நீதிபதிக்கு கோபம் வருது. கோபம் வந்து இவங்க பிராமின்ஸான்னு கேட்குறாரு. இல்லைன்னு அவர் சொல்றாரு. அப்போ எப்படி இது மாதிரி சொல்றீங்க, உங்க ஆர்குமெண்ட்டை விட்ரா பண்றீங்களா இல்லையான்னு கேட்குறாரு. இப்போ இந்த இடத்த எடுத்துங்க. இந்த இடத்துல பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் இந்த கோத்திரம் இருக்க முடியும், மற்றவர்களுக்கு இந்த கோத்திரம் இருக்க முடியாது என்பது ஆதாரபூர்வமானதா நீதிபதியின் கருத்தா? ஆதாரம் இல்லை, அப்போ ஒரு கருத்தாக இருக்கு. பார்ப்பனர்களுடைய தாத்தாவும் அப்பாவும் சொன்னதை நம்பலான்னா சூத்திரனுடைய அப்பாவும் தாத்தாவும் சொன்னதை நம்பக்கூடாதுன்னு ஜிஆர் சாமிநாதன் சொல்றாரு. அவன் ஏதாவது விஏஓ சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறான், என்ன எவிடன்ஸ் இருக்கு? இப்போ அமர்த்தியா சென்னுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, 15 வயசுக்கு நீ பிறந்தது மாதிரி வருது, எப்படி பிறந்தேன்னு வந்து விசாரிக்கிறாங்க. அப்போ பாரத்வாஜ கோத்திரம் எப்படின்னு கேளு, ஒரு நோட்டீஸ் கொடு. எலெக்ஷன் கமிஷன் ஓட்டருக்கு கேட்குதுங்க, அர்ச்சகருக்கு பாரத்வாஜ கோத்திரத்துக்கு ஓலை சுவடி இருக்கா, செப்பு பட்டையா இருக்கா, என்ன கருமாதி இருக்கு, காட்டு பார்ப்போம். நீ தானே சொல்லிக்கிற பாரத்வாஜ கோத்திரம் என்ன, அப்போ நீ சொல்லிக்கலாம், நான் சொல்லிக்க கூடாதா? அப்போ இந்த இடத்துல என்ன பேசுகிறார்கள் என்றால், இவன் தொட்டாக்க தீட்டாயிடும், சாமியே வந்து சிலையை விட்டு வெளியே போயிடுவார், நாடு நாசமாக போயிடும், இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு ஒத்துக்கிட்டாங்க. சரிதானா? இப்போ நம்ம கேட்கறது, எந்த ஆகம விதியில் இந்த பட்டர் தான் பண்ணணும், அந்த ஆச்சாரியார் தான் பண்ணணும் அப்படின்னு எங்க எழுதியிருக்கு காட்டுங்கன்னா இது வரைக்கும் காட்டல. இவங்க சொல்றாங்க சிவாச்சாரியார் பட்டாச்சாரியார் தான் இருக்குதே தவிர இந்த குலத்தை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஃபேமிலி ட்ரெடிஷனாக வாரிசு உரிமையை இவங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு எந்த ஆகமத்தில் எவிடன்ஸ் இருக்கு? எந்த எவிடன்ஸும் இல்லாமல் அதை வச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து நீ தான் பூஜை பண்ணான்றதுக்கு எங்கடா எவிடன்ஸ்ன்னு கேட்டால் அதை காட்ட மாட்டாங்க. ஆனால் அவங்க நம்மகிட்ட கேட்குறாங்க. இது புரியுது இல்லையா? அப்போ உங்களுக்கு ஆகமம் மரபு பற்றிய கவலை எப்போ வருதுன்னா, பாப்பா அங்கே இருக்கணும்னா நீதிமன்றம் அந்த பக்கத்தில் இருக்கும். இங்கே வந்து என்ன அப்படின்னா, இங்கே ஏத்துனாக்கா இதில் பிஜேபிக்கு அரசியல் ஆதாயம் இருக்குது, பச்சையாக இருக்குது. யார் அங்கே வந்து நிற்கிறான்? பக்தனாக நிற்கிறான். அவன் தான் மூஞ்சிலே எழுதியிருக்குது, நயனார் நாயகன் தான் வந்து நிற்கிறான். எந்த இந்து உள்ளூர் இந்து எவனா வந்தானாங்க? யாரும் வரல. அப்போ இந்துன்னு பேசுறதே மோசடி. இது பிஜேபியின் கோரிக்கை, சங்க பரிவாரின் கோரிக்கை, மோகன் பகவத்தும் அந்த வரக்கூடிய அமைச்சர்களும்
இவங்க தான் பேசிட்டு இருக்கிறானுங்க, உள்ளூர்காரங்க யாரும் பேசல. அதுல இருந்து இதனோட யோக்கியதை தெரியுது. அப்ப என்ன உங்களுக்கு பாயிண்ட் அப்படின்னாக்கா, மரபு என்பது உங்களுக்கு வசதியா இருக்கு, உங்கள் அதிகாரத்துக்கு பயன்படுது, உங்க அரசியலுக்கு பயன்படுது அப்படின்னா அந்த மரபை நீங்க எடுத்துக்குவீங்க. வேணும்னா கொஸ்டின் பண்ணுவீங்க, வேணும்னா அது கொஸ்டின் ஆமா, இப்ப வந்து உங்களுக்கு அது தேவைப்படுது. ஏன்னா இங்க அயோத்தியாக்குறதுக்கு, கலவரம் பண்றதுக்கு, பிரச்சனை பண்றதுக்கு இங்க விளக்கேத்துனா உங்களுக்கு சௌரியமா இருக்கும். அதை அப்படியே பில்டப் பண்ணி மசூதி இடிப்பு கொண்டு போவீங்க. அது வந்து உங்க அரசியலுக்கு ஆதாயத்துக்கு பயன்படுன்றதுனால. யாரை மீன் பண்றீங்க? உங்கள்லாம் பிஜேபி, வேற யாரு? பிஜேபி இல்ல, நீதிபதிகளும் வழிவகுத்துறாங்களே. ஆமாமா, நீதிபதிகள் அதை வழிமொழிகிறார்கள், அவ்வளவுதான். அதனால இப்போ இதை சொன்னாக்கா நீ ஆதாரம் காட்டு அது தீபத்தூண் இல்லைன்றதுக்கு. ஏங்க உங்க வீட்டுக்குள்ள நான் வந்து உட்காந்துக்கிறேன், வேணாம் அது ஏன் அதெல்லாம் வேணாம். உங்க வீட்டுல ஒரு பூஜை அறை இருக்குது. ஓகே, ராமரவிக்குமார் வராரு, ராமரவிக்குமார் அங்க வந்து நான் வழிபடணும் அப்படின்னு சொல்றாரு, நீங்க உள்ள விட மாட்டேன்னு சொல்றீங்க. ஏன் நான் வழிபட்டா என்ன, என்னுடைய வழிபாட்டு உரிமை மறுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. கோர்ட்டுக்கு போறாரு. கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஏன் ராமரவிக்குமார் வரக்கூடாதுன்னு சொல்றீங்க, அவருடைய வழிபாட்டு உரிமை நீங்க மறுக்கிறீங்க அப்படின்னு. இல்லைங்க இது ஏன் இடம், உங்க இடம்ன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, ஆதாரத்துக்கு நீங்க ஏதோ காட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த நியாயம் எப்படி இருக்குதுன்னு நீங்க சொல்லுங்க, இந்த நியாயம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த கோர்ட் வழங்கியிருக்கிற நியாயம் வந்து அப்படிதான் இருக்குது. இப்போ ராமரவிக்குமார் வீட்டுக்குள்ள நுழைவதை தடுக்கணும் அப்படின்னா நீங்க பட்டா பத்திரம், உங்களுடைய டாக்குமெண்ட்டு இதெல்லாம் எடுத்துட்டு போய் நீதிபதியிட்ட கும்பிட்டு விழுந்து, இது மாதிரி இது எங்க வீடுங்க ஐயா, அதனால அப்ப கூட ராமரவிக்குமாருடைய வழிபாட்டு உரிமைக்காக நீதிபதி பேசினாலும் பேசலாம். அந்த தரத்துல தான் இந்த தீர்ப்பு இருக்குது. ஏற்கனவே நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் வந்து இந்த வழக்கெடுத்தப்போ இங்க ஏத்தலாமா கூடாதான்றத பிரச்சனை பத்தி அவர் இருக்கும்போது ஏற்கனவே 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுகள்லாம் இதுல தீர்ப்பு சொல்லியிருக்கு, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லியிருக்குது. அதை இவர் வந்து ஓவர் கம் பண்ண முடியாது, அது ரிஜுடியேஷன் சொல்லி விமர்சனங்கள் உள்ளாகுச்சு. ஆனா இப்போ வந்து 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தான் வந்து இந்த தீர்ப்பை வந்து வழங்கி இருக்குது. இதை எப்படி பாக்குறது? அவங்க இது வந்து ரெஸ் ஜூடிகேட்டா, முன் தீர்ப்பு தடை என்பது இதில் வராது. அதை எப்படி சொல்றாங்க அப்படின்னாக்கா, இந்த தீபத்தூண் அப்படின்னு இதுக்கு முன்னால யாரும் கேட்கல, அதனால இது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வியாக்கியானம் அதுல போகுது. இப்போ இந்த முன் தீர்ப்பு தடை என்பதை பற்றி அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால இந்த குறிப்பிட்ட வழக்கோட வரலாறு இருக்கு இல்லையா, மலை உச்சியில் ஏற்ற வேண்டும் எங்க தர்காவுக்கு பக்கத்துல அப்படின்றது முதல்ல ராம ஐயர் வழக்கிலிருந்து தொடங்கி அந்த பிரச்சனை நிராகரிக்கப்பட்டு வருகிறது. அது கிடையாது அப்படின்னு நிராகரிக்கப்படுகிறது. அப்புறம் இந்த காலகட்டத்துக்கு வந்த பிறகு இப்போ 2 நீதிபதிகள் அமர்வு, இங்க ஜெயலலிதா ஆட்சி காலத்துல, எடப்பாடி ஆட்சி காலத்துல எல்லாம் 2 நீதிபதிகள் வந்து இதை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அடிப்படையில்? சம்பிரதாயமா ஏற்றும் இடம் அதுதான், இந்த இடத்துல ஒரு சம்பிரதாயம் இருக்கிறது என்பதற்கு எந்த ஆதாரமும் தரல. அது தூணோ இல்ல உச்சியோ எதுவோ, அதுக்கு எந்த ஆதாரமும் தரல. அப்போ நீ ஒரு இடத்த கிளைம் பண்ணணும்னாக்கா நீ அதுக்கு ஆதாரம் கொடுக்கணும், நீ கொடுக்கல, அதனால இங்க முடியாது அப்படின்னு சொல்லிதான் 2 நீதிபதிகள் அமர்வு நிராகரிச்சிருக்குது. இப்போ அதுக்கு பிறகு இந்த ஆடு கோழி வெட்டுற விஷயம் இல்லையா, ஆடு கோழி வெட்டுற விஷயத்துல 2 நீதிபதிகள் இந்த தர்காவில் வந்து ஆடு கோழியா இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேஸ் போட்டாங்க. 2 நீதிபதிகள் நிஷாபானும் ஸ்ரீமதி 2 முரண்பட்ட தீர்ப்புகள், அறுக்கலாம் அறுக்கக்கூடாது அப்படின்னு வந்து கொடுத்தாங்க. 3வது நீதிபதி ஒருத்தட்ட போச்சு. அந்த 3வது நீதிபதி என்ன சொன்னார்னா கூடாது அப்படின்னு தீர்ப்பு சொன்னார். அப்போ ஒரு கேள்வி எழுது, இது நாங்கள் பாரம்பரியமா செஞ்சுட்டு வரோம் அப்படின்னு தர்காவில் சொல்றாங்க. சொல்லும்போது நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, அப்படி ஒரு பாரம்பரிய உரிமை உங்களுக்கு இருக்கிறது என்றால் நீங்கள் சிவில் நீதிமன்றத்துக்கு சென்று உங்கள் உரிமையை வந்து நிரூபிக்கணும் எவிடன்ஸோட அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. சிவில் நீதிமன்றம் அப்படின்றது என்ன, ஒரு சிவில் கோர்ட்ல உங்களை சொத்து தகராறுகளை பாத்தியதை சொல்லி நிரூபிப்பீங்க இல்ல எவிடன்ஸோட, அது போல நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அது வந்து 3 நீதிபதிகளுடைய தீர்ப்பாயிடுது. இது அந்த இஷ்யூ தான் இது. அதை அப்படியே இங்க பொறுத்துங்க. ராமரவிக்குமார் இருக்கு இல்லையா, இப்போ அந்த தர்கா முஸ்லீம்களுக்கு பொருந்தக்கூடிய நீதி ராமரவிக்குமாருக்கு பொருந்துமா பொருந்தாதான். இப்போ ராமரவிக்குமாருக்கு என்ன சொல்லணும், நீங்க எவிடன்ஸை கொண்டு வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லணும். அப்போ 2 நீதிபதிகள் உச்சின்னாக்கா அதுக்கு எவிடன்ஸ் காட்ட முடியாது இல்லைன்னாக்கா அப்படின்னு நிராகரிச்சிருக்காங்க. இல்லை மத நல்லிணக்கத்துக்கு குந்தகமா இருக்கும் இதுன்னு சொல்லியும் அதுலேயே தீர்ப்பு கூடுதலாக சொல்லி நிராகரிச்சிருக்காங்க. 3 நீதிபதிகள் இதை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இதுல ரெஸ்டியூடிகேட்டா வராது, முன் தீர்ப்பு தடை வராது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு முன்னுதாரணம் சபரிமலை வழக்கு இருக்கு இல்லையா,
சபரிமலை வழக்கு 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கொடுத்த தீர்ப்பு 4:1 அப்படின்னு. சபரிமலையில் பெண்கள் வழிபட போவது பற்றிய தீர்ப்பு. அந்த தீர்ப்பு வந்த உடனே சங்கிகள் வந்து கலவரம் பண்ணுறாங்க, தீர்ப்பை அமல்படுத்தக்கூடாதுன்னு. இப்போ தீர்ப்பை அமல்படுத்தி நீதிமன்றத்துக்கு கட்டுப்படவில்லையான்றாங்கல்ல, அப்போ கட்டுப்படாமல் பண்ணுறாங்க. உடனே சுப்ரீம் கோர்ட் என்ன செய்யுது அப்படின்னாக்கா 9 நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வுக்கு அதை மாற்றுது. ஏன் மாற்றுறாங்க, அதை ரிவ்யூ. அது ஓகே, ஏன் மாற்றுகிறார்கள் என்பது ரொம்ப முக்கியம். அப்போ என்ன கொஸ்டினை எழுப்புறாங்கன்னா, சபரிமலை கோயிலுக்குள்ள பெண்கள் போகலான்னா அப்போ மசூதிக்கு பெண்கள் போகலாமா, மத வழிபாட்டு இதுக்குள்ள நீங்கள் தலையிடுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை, அது போன்ற வேற சில விஷயங்களையும் சேர்த்து எழுப்புறாங்க. அப்போ இந்த 5 நீதிபதிகள் அமர்வு இருக்காங்க இல்லையா, அது வந்து திரும்ப பரிசீலனைக்கு வருது. திரும்ப பரிசீலனைக்கு வந்து இதில் அவங்க ஒரு சிக்கல் இருக்குது என்னன்னு யோசிக்கிறாங்க. சபரிமலை தீர்ப்பில் அதனுடைய மையமான விஷயம் என்னன்னு கேட்டால், மத பாரம்பரியம் என்ற முறையில் அரசியல் சட்ட விழுமியங்களை மீற முடியாது. மத பாரம்பரியம் சொல்லிட்டு பெண்ணு தீட்டு என்று ஒதுக்குவது தீண்டாமை குற்றம். இது ஈக்குவாலிட்டிக்கு எதிரானது, அவங்களுடைய வழிபாட்டு உரிமைக்கு எதிரானது. இதெல்லாம் அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்குது. இப்போ சபரிமலைக்கு இதை சொல்லிட்டீங்கன்னா இது மசூதிக்கு அப்ளை ஆகும்ல அப்படின்னு வரும்போது, இப்போ இந்த இடத்துல என்ன வருதுன்னாக்கா, ஒரு பக்கம் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி, அதாவது அரசமைப்பு சட்ட விழுமியங்களின் அடிப்படையிலான ஒழுக்கம், அதான் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி. இந்த பக்கம் ரிலிஜியஸ் மொராலிட்டி, மத கோட்பாடுகளின் அடிப்படையிலான ஒழுக்கம். அது என்ன சொல்லுது, பெண் போகக்கூடாதுன்னு சொல்லுது, இது பெண் வந்து போகலான்னு சொல்லுது. இது ரெண்டும் முரண்படக்கூடிய விஷயமா இருக்கு. இது சபரிமலை தீர்ப்புக்கும் அப்பாற்பட்ட வேற பல கொஸ்டின்ஸும் இதில் சம்மந்தப்பட்டிருப்பதனால இதை 9 ஜட்ஜ் பெஞ்சுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு அதுக்கு ஒரு நியாயம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, ஓகே, அது இதற்கு எப்படி பொருந்தும்? இதில் அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் கிடையாது. அதாவது ஒரு விஷயத்தை ரெஸ்ஜூடிகேட்டாக வராது அப்படின்னா இது வந்து கொஸ்டின் ஆஃப் லா இந்த பிரச்சனை, இல்லை கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட். இதுவரை தெரியாத ஒரு உண்மை வந்து தெரிய வந்துருச்சு, ஏற்கனவே கொடுத்த தீர்ப்புகளை தாண்டி இதை பேசணும்னா புதுசாக உண்மை ஏதாவது தெரிய வந்திருக்கா? எதுவும் கிடையாது, எந்த உண்மையும் தெரிய வரல. அதனால தெளிவாக ரெஸ்ஜூடிகேட்டாக இதுக்கு பொருந்தும், இது முன் தீர்ப்பு தடை பொருந்தும். அதை மீறி சட்ட விரோதமாக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. இல்லை, இந்த முன் தீர்ப்பிலே அவங்க ஒரு தீர்ப்பை வந்து கோட் பண்ணுறாங்க. ஒரு கனகராஜ் அவர்களுக்கு கொடுத்த, நீதிபதி கனகராஜ் அவர்கள் கொடுத்த தீர்ப்பை வந்து அங்கே தர்கா பக்கத்தில் இல்லாத ஒரு 15 மீட்டர் தள்ளி இருக்கிற இடத்துல வேற எங்கன்னா தீபம் ஏற்றணும்னு வந்து பக்தர்கள் கேட்டாங்கன்னா அதை வந்து தேவஸ்தானம் வந்து முடிவு பண்ணலாம். அவங்க அதுக்கான அனுமதி கொடுக்கறதோ அவங்க முடிவு பண்ணலாம். அந்த அடிப்படையில் அதை எடுத்துக்கலாம்ல அப்படின்னு அந்த தீர்ப்பு. அன்னைக்கு 94 பாபர் மசூதி இடிப்பை தொடர்ந்து இதே இந்த தென்னாட்டு பாபர் மசூதி ஆக்கணும் என்ற திட்டத்தில் தான் இந்து முன்னணி ராமகோபாலன் இவங்கெல்லாம் கிளப்புறாங்க. அப்போ தீபத்தூணே கிடையாது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சபரிமலை அல்லது திருவண்ணாமலையில் செய்கிற மாதிரி ஒரு மேடை அமைத்து எண்ணெய் கொப்பரை வச்சு பெருசாக தீபம் ஏற்றணும், அதுக்கு வந்து அந்த மேடை அமைக்கிறதுக்கு நாங்கள் பூமி பூஜை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பிரச்சனையை கிளப்புறாங்க. அப்போது ஜஸ்டிஸ் கனகராஜ் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று இப்போ வந்திருக்கீங்க, இங்கே மரபு இதுதான், இங்கே தான் வழக்கமான இடத்துல தான் ஏற்றுவோம், இதுக்கு மேலே இந்த புது இடம் கிளைம் பண்ணுறாங்க இல்லையா, இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தெளிவாக என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, அது இதுலேருந்து இவ்வளோ தூரம் தள்ளி இருக்கணும். ஒன்று தள்ளி இருந்தால் குடுன்னு சொல்லலை அவர், அது ரொம்ப முக்கியம். இதில் ஏற்றலாமா வேண்டாமா என்பது பற்றி தேவஸ்தானம் முடிவு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதில் 2 பாயிண்ட் இருக்குது. அவர் வந்து 15 மீட்டர் தள்ளி அப்படின்னு சொன்னது இருக்கு இல்லையா, தள்ளி என்று சொன்னது அந்த தர்காவினுடைய பாதுகாப்பு கருதி. இந்த தீர்ப்பில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2 நீதிபதிகள், தர்காவினுடைய பாதுகாப்பு மட்டும்தான் சைன் குவா நான், அதுக்கான அடிப்படை. அந்த பாதுகாப்பு உத்தரவாதம் பண்ணிட்டா ஏத்தலாம் அப்படின்றதுதான் 94 தீர்ப்பு. அது அல்ல, அது அந்த பாதுகாப்பு உத்தரவாதம் செய்யப்பட வேண்டும். அதுக்கு மேல ஏத்தலாமா வேணாமான்றதை தேவஸ்தானம் முடிவு பண்ணணும். ஏற்றுவதாக முடிவு செய்தால் அது இவ்வளவு தள்ளி இருக்கணும். ஓகே, இல்ல இப்ப அப்படி ஒரு பெட்டிஷன் வந்து தேவஸ்தானத்துக்கிட்ட வருதுன்னா அதை தேவஸ்தானம் அதில் முடிவெடுத்தே ஆகணுமா, ஏற்ற விட்டாமா, இல்ல அது நிராகரிக்கவும் செய்யலாமா? தாராளமா நிராகரிக்கலாம். ஆனா இவங்க வந்து அதை அப்படி பண்ணணும், உங்களுக்கு அப்படி செய்யணும் அப்படி சொல்லலையே அந்த தீர்ப்புல. அப்படி சொல்ல முடியாது. ஜஸ்டிஸ் கனகராஜ் அப்படி சொல்லவும் இல்லை. ஏன் சொல்லலை அப்படின்னு சொன்னா, அங்க ஏத்தலாமா கூடாதான்றத மத வழிபாட்டு மரபுகளின் அடிப்படையில தான் முடிவு பண்ணுவாங்க. அது புரியுது இல்லையா? தர்கால தள்ளி இருக்கா இல்லையான்றதால மரபின் அடிப்படையில. இப்ப இன்னைக்கு ராஜா பட்டரும் பிச்சை குருக்களும் சொல்ற நிலைப்பாடு என்ன,
இதுதான் மரபார்ந்த முறையில் விளக்கேற்றும் இடம். நீங்க சொல்ற இடத்துலலாம் விளக்கேற்ற முடியாது. அதானே அவங்க சொல்றது. அதுதான் காரணம். இப்ப தர்காவுடைய பாதுகாப்பு பற்றிய பிரச்சனை எல்லாம் அவங்க சொல்றது. ஒரு இப்படி செஞ்சா ஆகாதுன்னுலாம் சொல்லுவாங்கல்ல, இதுதாங்க வழக்கம், இந்த வழக்கத்தை மீறினாக்க ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதுக்கு அப்போ தேவஸ்தானம் அது வேண்டாம்னு சொல்லுது. இது வந்து HRNC கமிஷனர் சொல்றது சொல்லல, தமிழக அரசு சொல்வதில்லை. இதை சொல்றது அவங்க சொல்றது. அவங்க சொல்ற அந்த மரபை அதற்கு பாதுகாப்பு கொடுத்து பின்பற்ற வேண்டியது அரசின் கடமை. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறது தான் அந்த ஒரு கனகராஜ் அவர்கள் கொடுத்த தீர்ப்போட விளக்கம்னா, அப்போ இது இந்த நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் அவர்களோ ராமகிருஷ்ணன் அவர்களோ தப்பாக இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. தவறாக தான் இன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்க, சந்தேகமே இல்லை அதில். இது அந்த தீர்ப்பு கையிலேயே இருக்குது, எடுத்து படித்து பார்க்கலாம். கனகராஜ் இவங்க சொல்கிற மாதிரி இருந்தால் இப்போ GR சாமிநாதனோ இந்த நீதிபதிகளோ உத்தரவிட்டது போல் 15 மீட்டர் தள்ளி இந்த இடத்தில் விளக்கு ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. சொல்லியிருக்கலாமா கூடாதா? ஏன் சொல்லலை? ஏன் சொல்லலைன்னா அப்படி சொல்லக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்துக்கு கிடையாது. ஆனால் அவங்க இப்போ ஜெயச்சந்திரன் அவர்கள் இதுக்கு முன்னாடி ஆர்குமெண்ட்ஸ் கேட்டாங்கல்ல, கேட்கும்போது முறையாக பெட்டிஷன் அவங்க வந்து EO கிட்ட கொடுத்துருந்தாரு ராமரவிக்குமார். நீங்கள் கமிஷனர் கிட்ட முறையாக பெட்டிஷனை கொடுத்தா உங்களுக்கு ஏற்றலான்றத வந்து அதை அனுமதிக்கலான்றத நீதிபதியே சொல்லியிருக்காரு அப்படின்னு ஓப்பன் கோர்ட்டில் அவர் அதை தான் சொல்கிறார், முன் வைக்கிறாரு. அப்போ இது இவங்க மேலே ஒரு தப்பாக அக்யூசியேஷனை வெளில வந்து பரப்புறது மாதிரி தானே இருக்குது. யார் மேலே? தேவஸ்தானம் மேலே. இல்லை, தேவஸ்தானத்துக்கிட்ட நீங்கள் யார் வேணால் பெட்டிஷன் கொடுக்கலாம், அவங்க அதை முடிவு செய்வார்கள். அந்த முடிவில் உங்களுக்கு ஆட்சேபம் இருந்தால் கோர்ட்டுக்கு போவீங்க. இப்போ ரவிக்குமார் போன பெட்டிஷனே காமெடியான பெட்டிஷன். ரவிக்குமார் வந்து அவர் சில ஆதாரங்கள்லாம் புக்கை போட்டு திருப்பரங்குன்ற நூல் ஆதாரமாக போட்டு விளக்கு தூணெல்லாம் போட்டு இங்கே தீபம் ஏற்றணும்னு பெட்டிஷன் போடுறாரு. நல்லது, அங்கே தாங்க ஏற்றிருக்கிறோம் அப்படின்னு பதில் கொடுத்துட்றாங்க. இதுக்கப்புறமா அவர் எதுக்கு கோர்ட்டுக்கு போகிறாருன்னு தெரியல. அவர் பெட்டிஷன் கொடுத்ததே உச்சி பிள்ளையார் கோயில் கொடுத்து, இப்போ அந்த பெட்டிஷனை எடுத்துக்கிட்டதே அபத்தமாக இருக்குது. அவர் கோரிக்கையே நிறைவேற்றப்பட்டு விட்டது, ஏற்கனவே அதுதாங்க நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பதில் கொடுத்துட்டாங்க. இந்த பெட்டிஷனை GR சாமிநாதன் எப்படி அட்மிட் பண்ணாரு? அதுவே கேள்வி. என்ன அடிப்படையில் அட்மிட் பண்ணீங்க? ஃபோர்ஜரின்னு தானே அவர் கிளைம் பண்ணணும் ராமரவிக்குமார். ஏங்க, ராமரவிக்குமாருடைய பெட்டிஷன்ல தீபத்தூண் என்ற சொல்லே கிடையாது. தீபத்தூண் என்பது GR சாமிநாதனின் கண்டுபிடிப்பு. இதெல்லாம் நீதிமன்றமா இது என்னன்னு எனக்கு தெரியல. சரிதானா? இது பெட்டிஷனரே வந்து ராமரவிக்குமாரா GR சாமிநாதனான்னு இப்போ குழப்பமா இருக்கு. அவர் GR சாமிநாதன் ஒரு பக்தர் என்ற முறையில் தாராளமாக பெட்டிஷனராக இருக்கலாம். ஆனால் அவர் பெட்டிஷனராகவும் நீதிபதியாகவும் ஒரே நேரத்தில் இருக்கிறது சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறேன் சட்டப்படி. ஓகே, இப்போ அது அந்த இடத்துல ஏற்றலாமான்றதுல இப்போ அந்த இடமே இப்போ வந்து இந்த தீர்ப்பு மூலியமாக மறுபடியும் சிக்கலாக இருக்குது. வஃப் வந்து அது தன்னோட இடம்னு சொல்லி அது நிரூபிக்கலை, அதுக்கான ஆதாரங்கள் கொடுக்கல அப்படின்றதையும் தீர்ப்பில் சொல்கிறாங்க. அந்த இடம் என்னவா இருக்குன்றத காலகட்டத்தில் என்னவா இருந்ததுன்றதையும் ஒரு இன்டர்பிரேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த இடம் என்ன மாதிரியான சிக்கல்ல மறுபடியும் இல்லை, அந்த இடம் அவர்களுடையது அல்ல அப்படின்னு சொல்லி இந்த பெஞ்ச் சொல்லுது. அந்த இடம், இந்த தீபத்தூண் என்று சொல்லப்படும் அந்த கல் நிற்கும் இடம் எங்களுக்கு சொந்தம் என்று முதல் முறையாக விஷமத்தனமான ஒரு வாதத்தை போர்டு வைக்கிறது என்று இந்த தீர்ப்பு சொல்லுது. இப்படி சொல்லியிருக்கிறது தான் பிரச்சனைக்குரியதா எனக்கு தெரியுது. ஏனென்றால் 2-3 விஷயம் நான் சொல்றேன். ஒன்று, GR சாமிநாதன் அமர்விலேயே இதை கிளைம் பண்ணியிருக்கிறாங்க, அது ரெக்கார்டில் இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, இந்த இடம் பற்றிய பிரச்சனை இல்லை. இப்போ 2021 ஜஸ்டிஸ் இளங்கோ முன்னால ஒன்று வருது, லாங் பெண்டிங் ஒரு விஷயம் இருக்குது. ராமையர் தீர்ப்பு, பிரைவி கவுன்சில் தீர்ப்பில் இருந்து அந்த தர்கா, நெல்லித்தோப்பு, அதற்கு செல்லுகின்ற பாதை உள்ளிட்ட ஹில் டாப் அனைத்தும் தர்காவுக்கு சொந்தம் அப்படின்றது தான் அந்த பிரைவி கவுன்சில் தீர்ப்பில் இருக்கிறது. இப்போ அந்த ஹில் டாப் அனைத்தும் என்றால் என்ன பொருள்? அதை அளந்து சர்வே பண்ணி மெஷர் பண்ணி மார்க் பண்ணணும் என்பதை 2 தரப்பும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆஸ் ரீசன்ட்லி ஆஸ் 2021, 2021 2 தரப்பும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ இதை மார்க் பண்ண வேண்டி இருக்குது, அளந்து யாருக்கு எந்த இடம் சொந்தம்னு மார்க் பண்ணணும். அப்படி மார்க் பண்ணுவதற்கு முன்னால அந்த இடத்தை பற்றி உரிமை கொண்டாடுவதற்கு இல்லையா, அது இது அவங்களுக்கு சொந்தம் இல்லை, தேவஸ்தானத்துக்கு சொந்தம் என்று பேசுவதற்கான அடிப்படையே கிடையாது. இது வந்து 2வது விஷயம். 3வது, இப்போ இந்த விஷயத்துக்காக GR சாமிநாதன் நேராக போறாருல்ல, அப்போ அந்த வழக்குலேயும் தர்கா கமிட்டியை லேட்டாக தான், வக்ஃபை வந்து லேட்டாக தான் இம்ப்ளீட் பண்ணுறாரு. போகும்போது அவங்கள நேராக கூட்டின்னு போகவும் இல்லை, வரக்கூடாதுன்னு ஆர்டர் போடுறாரு. அவராக போய் பார்த்துட்டு தர்காவுக்கு காம்பவுண்ட் இருக்குதான்னு கேட்டால் இருக்குன்னாங்க. அப்போ அது வரைக்கும் தான் உனக்கு சொந்தம். இதெல்லாம் யார் முடிவு பண்ணுறது? இந்த 2021 தீர்ப்புக்கு என்ன பொருள்?
பிரைவி கவுன்சில் தீர்ப்புக்கு என்ன பொருள்? அதனால் இது முழுவதும் ஒரு கட்ட பஞ்சாயத்து பாணியிலான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குதே தவிர இது எதுவும் சட்டபூர்வமான அணுகுமுறையாக இல்லை. அவங்க அதை கிளைம் பண்ணுறாங்க. கிளைம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அது யாருக்கு இடையிலான டிஸ்பியூட்டு? ராம ரவிக்குமாருக்கு வேலை இல்லை. இது தேவஸ்தானத்துக்கும் வக்ஃப் போர்டுக்கும் இடையிலான பிரச்சனை. தேவஸ்தானமும் வக்ஃப் போர்டும் சர்வேயரை வச்சு நாங்கள் அளந்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. இதில் ராம ரவிக்குமாரோ நீதிமன்றமோ உள்ளே வர்றதுக்கு ஏதாவது வேலை இருக்குதா? இல்லை, அவர் எந்த அடிப்படையில் அதை சொல்கிறாங்கன்னா, தேவஸ்தானத்துக்கு சொந்தமான ஒரு இடத்துல அப்படி ஒரு தூண் இருக்கும்போது அங்கே ஏற்றணும்னு பக்தர்கள் விருப்பம் இருக்கும்போது அதை தடுக்கிறதுன்றது தப்பு. அதைத்தான் நான் சொல்கிறேங்க. நான் இந்த நேர்காணல் தொடக்கத்தில் சொன்னேன்ல, தர்கா என்றொன்று இருக்கிறது என்பதை மறந்து விடுங்கள். மலை மட்டும்தான் இருக்குது. நீ சொன்ன இடத்துலலாம் விளக்கேற்ற முடியாது. ஆர்டிகிள் 25 அதை அனுமதிக்கல. அப்படி செய்ய முடியாது. இப்போ நிறைய ஆதாரம் கேட்குறாங்க. எனக்கு பேச போனால் கடுமையாக பேசலாம். சிதம்பரத்தில் தெற்கு வாயில மூடி வச்சிருக்கிறாங்க. எதுக்கு மூடியிருக்காங்க? அது நந்தன் நுழைந்த வாயில் என்று கருதப்படுது. அதை அடைச்சி வச்சிருக்கிறாங்க. அதை துறை அப்படின்னு சொல்லிட்டு மாகாயிகா போன்ற அமைப்புகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி எல்லாரும் போராட்டம் நடத்திருக்காங்க. ஏன் மூடி வச்சிருக்கிறீங்க? எந்த ஆகம விதி, என்ன விதியின் அடிப்படையில் அது மூடி வைக்கப்பட்டிருக்கிறது? எவனாவது சொல்லியிருக்கிறானா இது வரைக்கும்? இப்போ அது வழியாக நான் போய் வழிபடணும் அப்படின்னு ஒரு தலித் பெட்டிஷன் போட்டால் அதை இவங்க கன்சிடர் பண்ணுவாங்களா? ஏன்டா எந்த கோயிலையும் இல்லாமல் தெற்கு வாயில் இந்த ஊரில் மட்டும் சிமெண்ட் போட்டு அடைச்சி வச்சிருக்கிறீங்க, இதுக்கு என்ன லாஜிக்கு என்று கேட்பார்களா இவங்க? ராம ரவிக்குமாருக்கு கேட்குற நியாயம் ஒரு தலித்துக்கு கிடைக்குமா என்பது என்னுடைய கேள்வி. அதை விட்டுருங்க. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வாங்க, வைணவத்துக்கு முக்கியமான இடம். இங்கே மேற்கு வாயிலுக்கு பேர் என்ன தெரியுமா? சக்கிலியன் வாயில். அதை சிமெண்ட் போட்டு அதை மூடியிருக்காங்க. பெருமாள் அந்த பக்கம் போக மாட்டார். அந்த வாசலில் சக்கிலியர்கள் இருந்தாங்க. கோயிலுக்குரிய தொண்டுகளை அவர்கள் செய்து வந்தார்கள். சக்கிலியன் வாயில்னு அதை மூடியிருக்காங்க. அதை என்ன செய்யலாம்? நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, தலித் அமைப்புகள், ஆதித்தமிழர் பேரவை போன்ற அமைப்புகள், இடதுசாரிகள் அவங்க ராம ரவிக்குமார் மாதிரி பெட்டிஷன் போட்டு இடித்து அதை திறந்து விடு, நாங்கள் போகணும், எங்களை இழிவுபடுத்துவது இது அப்படின்னு சொல்லி கேட்கணும். நீதிமன்றம் ராம ரவிக்குமாருக்கு வழங்கிய நீதியை வழங்கணும். இல்லைன்னா ஆகம விதியில் காட்டுறா, எனக்கு வைகானச ஆகமத்தில் மேற்கு வாயிலில் சிமெண்ட் வச்சு பூசணும்னு எவன் எழுதியிருக்கான்னு காட்டு எனக்கு அப்படின்னு கேட்கணும். ஆகம விதியில் ப்ரூஃப் காட்டட்டும், சிதம்பரம் கோயிலுக்கு காட்டட்டும், பார்ப்போம். இந்த இடம் கரெக்டாக யாருக்கு சொந்தம் இல்லை, அது தீபத்தூணா இல்லை, இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் எதுக்கு? தமிழர் மரபு என்ன? இப்போ குறிப்பாக இந்த தீர்ப்பிலே திருமூலர் சொன்னதெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. சிவனுக்கு உகந்தது உச்சியில் தீபம் ஏற்றுறதுன்றதெல்லாம். இப்போ சீமான் அவர்கள்கிட்ட கூட இது சம்மந்தமாக தீர்ப்பு குறித்து கேட்கும்போது, மேல்முறையீடு எதுக்கு? ஏற்ற சொன்னால் ஏற்றிரவன் தானே. அதில் நானே முருகன் இந்த விஷயங்கள்ல எவ்வளோ போராடி இருக்கிறேன், எதேற்றவன் தானே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க மீனா கந்தசாமி அவங்க இன்னும் ஒரு படி மேலே போய் இவர் அமைச்சர் பேசுறது ரொம்ப அரகன்ட்டு, தமிழர் மரபு இதுக்கு எதிராக பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஒரு மனநிலையாவே தமிழர்கள் விரும்புற ஒரு விஷயமா இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கன்வே பண்ண வராங்க. இது எப்படி இருக்கு? குஜராத்தில் கிர்னார்னு ஒரு இடம் இருக்கு, அங்கே விளக்கேற்றுறாங்க. குஜராத் தமிழர்கள் மரபா இல்லை. திருப்பதிக்கு பக்கத்தில் யோகுல பர்வதம், அங்கே விளக்கேற்றுறாங்க. அது தமிழர் மரபா வடுகர் மரபா? தமிழர் மரபு இல்லை. மாலே மாதேஸ்வரா டெம்பிள் கர்நாடகா, அங்கே விளக்கேற்றுறாங்க. அது கன்னடன் மரபா தமிழன் மரபா? சபரிமலையில் விளக்கேற்றுறாங்க, அது என்ன மரபு? இப்போ இந்த தமிழர் மரபு அப்படின்னு சொல்றது, தமிழ் கடவுள் முருகன் தமிழ் கடவுள் தான், அது இருக்கட்டும். இப்போ இந்த எல்லா இடத்துலையும் ஏற்றுறாங்க. இதை வைத்து கொண்டு நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? அவன் தமிழர் மரபும் இந்து மரபும் வேறல்ல, ஒன்றுதான் அப்படின்றது பிஜேபியோடைய ஆர்குமெண்ட். இப்போ நீங்கள் பல பேரை கோட் பண்ணீங்க, முக்கியமானவரை விட்டுட்டீங்க, ஜிஆர் சாமிநாதன். ஜிஆர் சாமிநாதனுடைய தீர்ப்புல இது இருக்குது. எது? குன்றின் மேல் விளக்கேற்றுவது தமிழர் மரபு. இதெல்லாம் ஒரு ஆர்குமெண்டான்னு எனக்கு தெரியல. இப்போ குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். சரி, அப்போ சென்ட் தாமஸ் மவுண்ட்ல குமரன், ஊட்டி மலையில குமரன், ஏலகிரியில குமரன், ஏற்காடுல குமரன் ஏன் இல்லைன்னு நான் கேட்குறேன். இப்போ குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன்னா எனக்கு என்னங்க லாஜிக்? இது ஒரு பேச்சா? இது மாதிரி குன்றின் மேல் இட்ட விளக்கு, குடத்தில் இட்ட விளக்கு, இதெல்லாம் ஒரு நீதிமன்றத்தில் உரிமை கோருவது தொடர்பான பிரச்சனையில் உள்ள வாதமா? அடுத்து இந்த தமிழனை இந்துவை மிக்ஸ் பண்ணுறது, இந்த வேலையை சீமான் செய்கிறாரு. மீனா கந்தசாமி எதுக்கு செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன அந்த வேலையை தான் சீமான் பண்ணிட்டு இருக்காரு. அதை முதல்ல செஞ்சது யாரு? இது பெரியார் மண் அல்ல, பெரியாழ்வார் மண். தமிழில் இருக்கிற இலக்கியங்கள்லாம் என்ன நாத்திக இலக்கியமாக இருக்குது, கம்பராமாயணமா, அது அவங்க எடுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அது அவர்களுடைய மெத்தடு. அதனால் இந்த இந்து என்ற அடையாளத்திற்குள்
இது எல்லாம் உள்ள கொண்டு வரப்பட்டு விட்டது. இப்போ முருகனை சொன்னாக்க தமிழ் கடவுள் நம்ம சொல்கிறோம். இல்லை வடக்க கூட கார்த்திகேயன். ஆமாம் ஆமாம் அப்படி சொல்கிறாங்களே, அப்படி சொல்கிறாங்க. வடக்க கார்த்திகேயன் சொல்கிறாங்க. அது இவங்க சங்கிகள் உடனே வாதாடுறாங்க, பிரிவினைவாதம் இது அங்கே கூட தான். அது கூட கார்த்திகை தீபம் தான். என்ன எது இந்த கிர்னாரில் ஏற்றுறதும் கார்த்திகை தீபம் தான். மற்ற இடங்கள்லேயும் அந்த கார்த்திகை தீபம் தான். அப்படி வச்சுங்க. ஆமாம் கார்த்திகேயன் அப்படின்னு சொல்கிறாங்க. சுப்பிரமணியன் சொல்கிறாங்களா இல்லையா? நம்ம பொதுவாக இங்கே நம்ம பேசுபவர்கள் முருகனை சுப்பிரமணியன் ஆக்கி விட்டார்கள், சுப்பிராமணியன் அப்படின்னு மாதிரி பார்ப்பனனுக்கு அடங்கிய பார்ப்பனனுக்கு சேவை செய்கின்ற விதமாகிறது கூட தெய்வாலயம் ஒன்று சேர்த்தாங்க. இதை நம்ம சுப்பிரமணியனுக்கான இது நமக்கு தெரியும். முருகன் சுப்பிரமணியனான கதை பற்றி ஆய்வுகள் இருக்கின்றன. இந்த கார்த்திகேயன் இருக்கு இல்லையா, அதுக்கும் கதையெல்லாம் இருக்கு, புராண கதையெல்லாம். ஆனால் கார்த்திகேயன் என்ற கடவுளை அவர்கள் எப்படி கருதுகிறார்கள்? இதுக்கு மிருச்சகடிகம் என்ற ஒரு நாடகம் சான்ஸ்கிரிட்ல 6ஆம் 7ஆம் நூற்றாண்டு நினைக்கிறது, சரியான நினைவில். அந்த நாடகத்துல ஒரு பிராமின் கேரக்டர் அவன் திருடன் ஆயிடுவான். திருடனாகி ஒரு திருட போகும்போது வீட்டுக்கு கண்ணம் வைக்கும்போது அவன் திருடர்களின் குலதெய்வமாகிய கார்த்திகேயனை வணங்குகிறேன் அப்படின்னு அதுல. அப்போ நாடகம் எழுதினவர் விஷமத்தனமெல்லாம் ஒன்றும் எழுதலை. அதை எழுதினவன் தமிழ்நாட்டு தீக்காக்காரனும் இல்லை இல்லையா? அங்கே உள்ளவன் என்ன உண்டோ அதை எழுதியிருக்கான். இந்த மாதிரியான குலதெய்வங்கள் இருந்திருக்குது. அப்போ முருகன் திருடர்களின் கடவுளானது எப்படி பழங்குடி மக்கள் அசுரர்கள் அரக்கர்கள் என்று சித்தரிக்கப்பட்டார்களோ அந்த மாதிரி தங்களுக்கு எதிரான சக்திகளாக இந்த மண்ணின் மைந்தர்களை சித்தரிப்பதன் ஒரு அங்கமாக தான் முருகன் கார்த்திகேயனாக்கி திருடர்களின் கடவுளாக மாற்றப்படுகிறான். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பார்ப்பன புரோகிதர்கள், எல்லா பார்ப்பனர்கள் இல்லை, பார்ப்பன புரோகிதர்களுடைய என்ன மொழி அது, குழு அப்படின்னு சொல்லுவாங்க, குழு மொழின்னு சொல்லி. இந்த மாட்டு பேரம் பேசுறாங்க இல்லையா, அது மாதிரி அவங்க லாங்குவேஜ். அல்லது நீங்க சேட்டு கடைக்கெல்லாம் போனீங்கன்னா அவங்க விலையை பத்தி பேசும்போது டக்குன்னு மொழி மாறிடுவாங்க, அவங்களுக்கு உள்ள பேசிக்குவாங்க வேற ஒரு லாங்குவேஜ். அந்த மாதிரி பார்ப்பனர்கள் இருந்து சடங்கு செய்யக்கூடிய ஒரு இடத்தில் விவரம் புரியாம ஒரு பெரிய மனுஷன், நான் பிராமி, ஒரு அமைச்சர்னே வச்சுங்களேன், ஒருத்தர் நிக்கிறாரு, அவர் நிற்கும் போது இந்த சடங்கை செய்யக்கூடாது. இதை மற்றவர்களுக்கு சொல்வதை எப்படி சொல்லுவாங்க? மினிஸ்டர் போகட்டும். ஆமா அப்படிதான் சொல்லணும். மினிஸ்டர் போகட்டும்னா ஏன் மினிஸ்டர் போகட்டும்? மினிஸ்டர் மினிஸ்டருக்கு தெரியக்கூடாது, தெரியும், அவனை சொல்றான்னு தெரியக்கூடாது. கார்த்திகேயன் தான் போகட்டும், அப்புறமா செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கார்த்திகேயனுக்கு என்ன பொருள்? அது சூத்திரன்னு பொருள். சூத்திரர்கள் இந்த இடத்தை விட்டு அகலட்டும், அப்புறமா இதை செய்யலாம். அவங்க நிற்கும் போது இந்த சடங்கு. அதுக்கு பொருள் முருக சூத்திர கடவுள்ன்றதா? ஆமா, வேற என்ன பொருள்? இப்ப நான் சொன்னது இல்லை என்று யாரும் சொல்லட்டும். மிருச்சகடிகன் நாவல் அப்படி கிடையாதுன்னு சொல்லு. இல்லை புரோகிதர்கள்ட்ட அப்படி வழக்கு இல்லை, அவனுங்க சத்தியமா இல்லைன்னு சொல்லுவாங்க. விசாரிச்சு பாருங்க, யார்கிட்டையும் விசாரிச்சு பார்க்கலாம். ஆக அதனால நான் சொல்ல வருவது என்ன அப்படின்னா, முருகனையோ தமிழ் கடவுள் என்று மாலன் இதெல்லாம் சொல்லிக்கலாம். அது பழகருப்பையா சொல்லிட்டு இருக்காருல்ல, சைவம் தான் எங்கள் மதம், இந்து கிடையாது, திராவிட மதம், ஏதோ உளறிட்டு இருக்காரு. இது நீ என்ன வேணா சொல்லிக்கலாம், அதுக்கு ஆதாரமெல்லாம் இருக்கலாம். ஆனால் நடைமுறையில் என்ன? நடைமுறையில் இதெல்லாம் உச்சரிக்கப்பட்டு விட்டது. அதனால நம்ம ஃபைட் பண்றது என்ன? பார்ப்பனிய விழுமியங்கள், பார்ப்பன தர்மத்துக்கு எதிராக ஃபைட் பண்றோம். அதன் அடிப்படையிலான ஒரு பாசிஸ்ட் கும்பல் இந்த அரசியலை முன்வைத்து வருகிறது. அப்போ அதை எதிர்த்து நம்ம ஃபைட் பண்ணணுமே தவிர, இது தமிழ் மரபு, தமிழ் கடவுள், இப்போ தமிழுக்குள்ள அவனே பூந்துக்கிறான், நீங்களே எதுக்கு அதுக்குள்ள ஓடுறீங்க? அப்படி பொதுவான தமிழ் மரபு எதையும் இந்துத்துவத்துக்கு எதிராக நிறுத்த முடியாது. அப்படி நிறுத்த முடியாதுன்றதுனால தான் திராவிட இயக்கம்னு வந்தது. இத்தனையும் பேசிட்டு திரும்ப பழைய கழனிப்பானையில் கையை விடுற மாதிரி வேலையை நம்ம பண்ண முடியாது. சீமான் வேணா செய்யலாம், அறிவாளிகள் இந்த வேலையை செய்யக்கூடாது. இப்போ இந்த தீர்ப்புல இன்னொரு அம்சம், அதாவது ஜிஆர் சுவாமிநாதன் பெட்டிஷனரே போய் ஏற்றலாம் அப்படின்னு அதை இவங்க 144 போட்ட பிறகு அது கொடுத்தாருல, அதை இவர் எடுத்துக்கல. தேவஸ்தானமே போய் அந்த ஆட்களே போய் ஏற்றணும், எவ்வளோ பேர் ஏற்றணுன்றதெல்லாம் இவங்க ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்து அதை முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்குல, வெளியாட்கள் உள்ள போய் எதுவும் மசூதியாண்ட போய் எதுவும் செஞ்சிடாம தேவஸ்தான ஆட்களே போயிட்டு வருது, அந்த ஒரு பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்துறதுன்றது இந்த தீர்ப்புல இருந்து எடுத்துக்க முடியாதா? இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன். அந்த அராபியனும் ஒட்டகமும் கதை மாதிரி தான் இது. அராபியன் ஒட்டகம் கொஞ்சம் தலையை நுழைக்கிறதுக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு உள்ள நுழைஞ்சு அராபியனை கூடாரத்தை விட்டு வெளியேற்றி விட்டது அப்படின்றதான் அந்த கதை.
இதுதான் பாபர் மசூதியில் நடந்தது. ராம் சபுத்ரா இங்கே நாங்கள் கும்பிட்டுக்கிறோம். அப்புறம் அதில் பிரச்சனை வந்து ஒரு ஃபென்ஸ் போட்டு முஸ்லீம் அப்படி போ, நீங்கள் எப்படி வாங்க. அதுக்கப்புறம் இந்த சபுத்ராவில் சின்னதாக ஒரு கோயில் கட்டிக்கிறோம். இல்லை வேணாங்க. அப்புறம் விக்கிரகம் திடீர்னு வந்துருச்சு. 2 பேருக்கும் வேணாம் மூடிடு. இது எப்படி படிப்படியாக போச்சு. அதுபோல் முதல் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது அடுத்த ஸ்டெப்பு அது அடுத்ததுக்குள்ளே போவாங்க. அடுத்ததுக்குள்ளே போவாங்கன்றதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா அதுதான் எல்லா இடத்துலையும் அவங்க செஞ்சிட்ருக்குறாங்க. அதோட இந்த இடத்துல குறிப்பாக என்னன்னா, இவங்க சொல்லக்கூடிய இந்த தீபத்தூண் என்று சொல்லக்கூடிய அந்த பில்லர், இதை ரீச் பண்ணுறதுக்கு தர்காவுக்கு போகிற அந்த படிக்கட்டு வழியாக தான் இதுக்கு போகணும். அதுவே பிரச்சனையை உருவாக்குவதற்கு அடிப்படை. சரிதானா? இப்போ தேவஸ்தானம் 2 பேர் போகலாம் அப்படின்னு வந்து ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் பக்தர்கள் அங்கே போகக்கூடாதா? இதெல்லாம் இந்த உரிமை கூட எங்களுக்கு கிடையாதா? மலையே எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அடுத்தது. இதெல்லாம் ஏற்கனவே எழுப்பியிருக்காங்க. இப்போ நான் கற்பனையாக சொல்லலை. 94 இந்து முன்னணி தர்காவை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ராஜா தர்காவை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அல்லது இங்கே கீழே அது ஒன்றும் அவர் சிக்கந்தர் பாஷா இங்கே ஒன்றும் புதைக்கப்படலை, அதனால் இங்கேருந்து அதை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு புனிதமான இடத்தில் மேலே புதைச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து என்னது தீட்டான காரியம் என்ற பொருள்பட ஜிஆர் சாமிநாதன் தீர்ப்பில் இருக்குது. அது இருக்கக்கூடாதுன்றது அதுக்கு பொருள் என்ன? அது பொருள் என்ன? அந்த சமாதிகள் இருக்கக்கூடாது அங்க. ஆமா, இல்ல அவர் அதை ஏன் இது எழுதணும்? அதை எதுக்கு எழுதணும்? இப்ப உங்க பிரச்சனையே அது இல்ல. அப்ப நீங்க உங்களுக்கு அது வந்து உறுத்துது. அது யாருக்கும் உறுத்தலைங்க இதனால. பெட்டிஷனரே அப்ப அதுல சொல்லல அது அங்க இருக்க கூடாதுன்றது அவரோட கோரிக்கை சொல்லல. ஆனா அவர் ஜட்ஜ்மெண்ட்ல வருது. அது ஜட்ஜ்மெண்ட்ல வருது இல்லையா? டெசக்ரேஷன் வருது. டெசக்ரேஷன் தான் அந்த இடத்த வந்து இழிவுபடுத்துவதா வாட்டெவர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்போ இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால இப்படி போவது என்பது ஒரு தொடக்கமா இருக்கும். அடுத்த புள்ளிகள் வந்து அடுத்ததை நோக்கி போகும். அதுதான் பாபரி மசூதியோட ஒப்பிட்டு சொன்னேன் நான். அது உங்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டா. இது ஒரு இறை நம்பிக்கை சார்ந்த ஒரு கோரிக்கை அல்ல. இது ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா. அதனால அவர்கள் அதை நோக்கி போவார்கள் என்பதில் எந்த ஐயமும் கிடையாது. அதை நோக்கினா தர்கா அங்கே இருக்கக்கூடாதுன்ற பிரச்சனை அதை நோக்கி போவார்கள். அதை நோக்கி எடுத்துகிட்டு போகிறது தான் உங்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டா. இந்த தீர்ப்பு, அதாவது ஜிஆர் சாமிநாதன் அவர்களுக்கு கொடுத்த தீர்ப்பை இவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, அந்த ஜிஆர் சாமிநாதனே கூட நடுவில் கண்டம் விசாரிக்கும் போது சொல்லியிருந்தார், இது வெறும் வந்து தீபம் ஏற்றும் உரிமை சம்பந்தமான விஷயம் கிடையாது. இந்த தீர்ப்பு மூலயமா வந்து சன்னிதானத்தோட அந்த மலையில் அவங்களோட உரிமையை வந்து மீட்டெடுக்கிறது இல்லை உறுதிப்படுத்துறது அப்படின்றது அதை நோக்கி போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன சொல்ல வராங்க? அதாவது சொத்துரிமையை நிலைநாட்டிக் கொள்வதற்காகவாவது அவர் ஜிஆர் சாமிநாதன் தீர்ப்பில் இது ரொம்ப முக்கியமாக ஒன்று இருக்குது. இது மரபு என்று நிரூபிக்க இடமில்லை என்றாலும், சரியா, இந்த ரைடர் வந்து முக்கியம். மரபு என்று நிரூபிக்க இடமில்லை என்றாலும் அந்த இடத்தின் மீது தேவஸ்தானத்துக்கு உள்ள சொத்து உரிமையை நிலைநாட்டுவதற்காகவாவது விலக்கேற்றப்பட வேண்டும். இது பர்சனல் இன்ட்ரெஸ்ட் தானே, பெட்டிஷன் இல்ல. எந்த பெட்டிஷனர்? தேவஸ்தானம் தான் கேட்கணும். தேவஸ்தானம் தர்கா எங்கள் இடத்த ஆக்கிரமிச்சிட்டாங்க, அந்த இடத்த வந்து நாங்கள் கஸ்டடி எடுக்கணும் அப்படின்னு தேவஸ்தானம் சொன்னாக்கா அதில் அர்த்தம் இருக்குது. அப்படி யாருமே கேட்கல. ராம ரவிக்குமாருக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, உனக்கு அதுக்கு வேலையே கிடையாது. அப்போ நீதிபதி எக்ஸ்ட்ராவாக போய் அதை செய்கிறாரு. தீர்ப்பில் எப்படி குறிப்பிடுறாருன்னா, ஐ வுட் எக்ஸ்டெண்ட் திஸ் பிரின்சிபல், திஸ் ரைட் வுட் இன்க்ளூட் நாட் ஓன்லி வாட் ஈஸ் பட் ஆல்சோ வாட் ஆட் டு பி. என்ன உரிமை இருக்கிறது என்பது மட்டுமல்ல, இருக்க வேண்டும் என்பது வரைக்கும் நான் போவேன்றாரு. இதெல்லாம் எந்த சட்டத்தில் வருது? என்ன உரிமை இருக்க வேண்டும் அப்படின்னா நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்துக்களுக்கு இந்த மண்ணில் உரிமை இல்லை, நமக்கு இந்த உரிமையெல்லாம் இருக்க வேண்டும் அப்படின்னு தானே அவங்க பேசுகிறாங்க. இந்துக்கள் வந்து ஏதோ ஒரு பாதிக்கப்பட்ட உயிரினமாக இருக்கிறோம் இங்கே, அல்லது சிறுபான்மையோடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டு இந்து வாழ்வியல் முறைக்கு இங்கே பெரிய ஆபத்து இருக்கு, அதை மீட்டெடுக்கணும். ஆமாம். அதனால என்ன உரிமை இருக்கிறது என்பதல்ல, என்ன இருக்க வேண்டும். இருக்கிறது தான் இல்லை. இப்போ நமக்கு ஒரு இந்துவுக்கு இங்கே விளக்கேற்ற உரிமை இல்லையான்னு கேட்குறாருல்ல ரவிக்குமார். என்ன இருக்கிறது என்பது மட்டும் இல்லை, என்ன இருக்க வேண்டும் அப்படின்னா, பாபர் மசூதி இடித்து ராமர் கோயில் கட்டுறது, அந்த வெப்சைட்டில் சொல்லியிருக்கிறது மாதிரி தமிழ்நாட்டில் 175 இடத்துல கோயிலை இடித்து, மசூதியை இடித்து கோயில் கட்டுவது. இந்த இடத்துலையும் கூட மசூதிக்கு முன்னால் கோயில் இருந்தது அப்படின்றது தான் அந்த ரீக்ளைம் டெம்பிள்ஸ் ரீபில்ட் ஹிந்து பாரத் வர்ஷா என்று சொல்லக்கூடிய அந்த வெப்சைட் வந்து அதை தான் சொல்லுது. அப்போ வாட் ஆட் டு பின்றது, ஆட் டு பின்றது இந்து ராஷ்டிரா அல்லது இந்து ராஷ்டிரத்தை முன்வைக்கக்கூடியவர்கள்
வைக்கக்கூடிய அரசியல் இல்லையா? அது மோகன் பகவத் சொன்னார்ல, தீர்ப்பு இந்துக்களுக்கு சாதகமாக தான் வரும். அது பாருங்க, அந்த எனக்கு நீதிமன்றம் நம்பிக்கை இருக்கு, அதனால நாங்க சும்மா இருக்கிறோம், அப்படி வரலன்னா சிக்கல்ன்றதுதான் அவர் சொல்ல வந்தது. இந்துக்களுக்கு ஆதரவாகத்தான் வரும். மீண்டும் நம்ம இந்த நேர்காணல் தொடங்கிய இடத்துக்கு வரேன். இந்த வழக்கு திருப்பரங்குன்றம் கோயில் தேவஸ்தானம் வர்சஸ் ராம ரவிக்குமார். இதில் யார் முஸ்லீம்? ரெண்டு பேருமே இல்லை. இப்போ இந்துக்களுக்கு ஆதரவாக வரும்னாக்கா ராம ரவிக்குமார் இந்து, திருப்பரங்குன்றம் தேவஸ்தானம் ராஜா பட்டர், பிச்சை குருக்கள் முதலான அனைவரும் முஸ்லீம்னு எடுத்துக்கலாமா? இப்போ பொருள் அவங்கெல்லாம் இந்து இல்லை, இவர் தான் உண்மையான இந்து. இப்போ பொருள் என்ன என்றால், ஆர்எஸ்எஸ் என்ன சொல்கிறதோ அதை ஏற்றுக்கொள்பவர்கள் தான் இந்து. அதை நிராகரிப்பவர்கள் எல்லாம் கம்யூனிஸ்ட்னு வச்சுக்கலாம், முஸ்லீம்னு வச்சுக்கலாம், திராவிட இயக்க நாஸ்திகர்கள், இந்து விரோதிகள் என்று வைத்துக்கொள்ளலாம், என்ன வேணால் வச்சுக்கலாம். ஆனால் இந்து யார் அப்படின்றதுக்கு சர்டிஃபிகேட்டு, விஓ சர்டிஃபிகேட் யார் கொடுக்குறாங்கன்னா மோகன் பகவத்தும் ஆர்எஸ்எஸும் இவர்கள் கொடுப்பார்கள். அதனால் வாட் ஈஸ் என்பதல்ல, வாட் ஆட் டு பி என்று ஆர்எஸ்எஸ் என்ன கருதுகிறதோ அதை நோக்கி பேசுவது என்பது அரசமைப்பு சட்டம், அதன்பால் வழங்கப்படும் நீதி அல்ல. நீதிமன்றம் அரசமைப்பு சட்டத்தையும் அந்த விழுமியங்களையும் காப்பாற்றுவதற்காக இருக்கிறது. இந்த தீர்ப்பு அதற்கு எதிராக இருக்கிறது. இல்லை, இப்போ இந்த மாரியான அப்சர்வேஷன் கொண்டு வரது இருக்குது இல்லை, இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இருக்குது இல்லை, அந்த அந்த கோயிலோட சொத்துரிமையை பாதுகாக்கணும்னு நீதிபதிகளே பெட்டிஷன்ல இல்லாததை, கேஸுக்கு முகாந்திரம் இல்லாததை பேசுறது இல்லை. இது வெளியில குன்றை காப்போம், குன்றை மீட்போம், குமரனை காப்போம் சொல்லி இந்து முன்னணி நடத்துகிற அஜெண்டாவுக்கும் சமீபத்தில் இந்து முனிக்காரங்களாம் பேசியிருக்காங்க. நாங்கள் ஆர்டிஐ போயிட்டு பார்த்தோம், அந்த தர்கா கீழே சமாதி இருக்குதா இல்லையான்னு கேட்டோம், இல்லைன்ட்டாங்க. சமாதி வேற இடத்துல இருக்குதுன்ட்டாங்க. அப்போ அங்கே தர்கா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எச் ராஜா சொன்னார், அது அயோத்தியா ஆக்கணும், தர்காவை இடிக்கணுன்ற அளவுக்கு இவங்க பேசியிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் கோர்ட்டு மூலமே செஞ்சிடலாம், இது செய்யறது கோர்ட்டே சொல்லிச்சு, இது செய்யறது ரொம்ப தப்பு இல்லைன்ற ஒரு மனப்பான்மையை உருவாக்கிறாங்க. ஆமாம், அதாவது எல்லாமே நீங்கள் பாபர் மசூதி வழக்கை ஒரு முறை பார்த்தால் இதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அது 1853 தொடங்கி இப்போ கடைசியாக கோயில் கட்டப்பட்டிருக்கிற வரைக்கும் ஆன வரலாறு. அதை ஒரு ஒன்லைனில் சொல்லணும்னா, ஒரு இல்லீகலை அவங்க செய்வாங்க, இது ரொம்ப முக்கியம். இல்லீகலை அவங்க செய்வாங்க, அப்புறமா அதை லீகல் அப்படின்னு அதை ஒன்றும் பண்ணாதீங்க, ஸ்டேட்டஸ்கோ. அடுத்தது இன்னொன்று பண்ணுவாங்க, அதை ஒன்றும் பண்ணாதீங்க, ஸ்டேட்டஸ்கோ அப்படின்னு பல கட்டங்களை இது கடந்து வந்திருக்கிறது. முதல்ல ராம் சபுத்ரா, அதுக்கு பிறகு திடீரென ராமன் விக்கிரகம், அப்புறம் விக்கிரகம் மசூதி ரெண்டும் பூட்டப்படுவது, அப்புறம் மசூதியில் தொழுகை கிடையாது, விக்கிரகத்துக்கு மட்டும் வழிபாடு நடக்கும். அதுக்கு பிறகு இந்த பூமி பூஜை நடத்தி நாங்கள் அங்கே அடிக்கல் நாட்டுகிறோம் என்ற பெயரில் அவங்க இடத்துல போய் ஆக்கிரமிப்பு செய்து அடிக்கல் நாட்டும் பூஜை. அதுக்கு அடுத்தது 92 டிசம்பர் 6 மசூதி இடிப்பு. மசூதி இடித்த பிறகு மசூதியே கிடையாது, ராமனுக்கு மட்டும் வழிபாடு. அது முடிஞ்ச பிறகு தீர்ப்பு. தீர்ப்பு எப்படி வருது? அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் ரொம்ப அருமையான ஒரு வரி இருக்குது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு கடைசியாக ஃபைனல். அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் அங்கே சிலை இருக்குதோ இல்லையோ, அந்த இடம் ராமன் பிறந்த இடம் என்று மக்கள் நம்பினால் அது ராமன் பிறந்த இடம்தான். இதுக்கு மேலே எவிடன்ஸ் தேவையில்லை. இது தீபத்தூண் என்று ராம ரவிக்குமார் கூறினால் அது தீபத்தூண் தான். உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க தான் அவள் சொல்கிறது தான் அப்படின்ற மாதிரி அலகாபாத் உயர்நீதிமன்றம். அப்புறமா உச்சநீதிமன்றம் அது ஒரு சுவாரஸ்யமான தீர்ப்பு ஒன்று கொடுத்தது. நீங்கள் தொழுகை நடத்துனதுக்கு நிரூபிக்கணும்னு முஸ்லீம்களை கேட்குது, இந்துக்களை அந்த கேள்வியை கேட்கல, கேட்காம ஒரு தீர்ப்பு வழங்குது. இப்போது ஒவ்வொரு இல்லீகலும் அதன் பின்னால் லீகலாக்கப்பட்டது பாபர் மசூதியின் வரலாறு. ஆனால் திருப்பரங்குன்றம் வரலாறு எப்படி இருக்குன்னா, அப்படி ஒரு இல்லீகலை நிகழ்த்துவதற்கு தமிழ்நாட்டில் முடியல. தமிழ்நாட்டு மக்கள் அதை ஆதரிக்கல, திமுக அரசுன்றதல்ல. திருப்பரங்குன்றம் மக்களோ யாருமோ இந்த அத்துமீறலை ஆதரிப்பதற்கு தயாராக இல்லை. அதனால் அந்த இல்லீகலை செய்வதும் அந்த முயற்சி இருக்கு இல்லையா, அதை நீதிமன்றமே தன் கையில் எடுத்து கொண்டிருக்கிறது. இப்போ நீதிமன்றத்தின் வழியாக இந்த இல்லீகாலிட்டி என்பது அமல்படுத்தப்படுகிறது என்பது இந்த தீர்ப்பின் மீதான என்னுடைய விமர்சனம் அல்லது குற்றச்சாட்டு. இவ்வளவு நேரம் இந்த தீர்ப்பு குறித்து விரிவாக உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.